சோலோ லெவலிங் சீரிஸோட ப்ரொட்டகனிஸ்டான சன் ஜின்வோட ஃபாதரான சங் ஹியோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை தேடி வரும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? சோலோ லெவலிங் சீரிஸோட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஹியூமன்னே சொல்லலாம். இவரை டஞ்சனுக்குள்ள இருந்து வந்ததுமே யஸ்ராங் ஹண்டரான ஹுவாங் டாங்ஸுவை ஒன் ஷாட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இவரை பத்தி எல்லாமே ஃபுல்லா பார்க்கணும்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு பின்னாடி டைம் டிராவல் பண்ணி போகணும். போயிடலாமா? சங் ஹியூவான் ஒரு ஃபயர் ஃபைட்டர், அதாவது கஷ்டப்படுற எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அப்பதான் கொரியாவில் டஞ்சன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி நம்ம சங் ஹியூவானுக்குமே ஹண்டர் பவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சங் ஹியூவான் அவரோட ஃபயர் ஃபைட்டர் ஜாப்பை குவிட் பண்ணிட்டு ஒரு முழு ஹண்டராகவே மாறிடுவாரு. அது மட்டும் இல்லாம டஞ்சன்ஸ்குள்ள போய் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே போட்டு தள்ளுவாரு. கொரியாவோட ஃபர்ஸ்ட் யஸ்ராங் ஹண்டருமே நம்ம சங் ஹியூவான் தான். இதே போலயே கொரியாவில் உருவான எல்லா டஞ்சன்ஸ்குள்ளயுமே போய் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளிட்டு இருந்தாரு. அந்த ஒரு டைம்ல தான் ஒரு டஞ்சனுக்குள்ள நம்ம சங் ஹியூவான் போய் திரும்ப வெளியே வர முடியாம அந்த டஞ்சனுக்குள்ளேயே மாட்டிப்பாரு. என்னதான் அதுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியுமே நம்ம சங் ஹியூவானால அந்த டஞ்சனை விட்டு வெளியே வர முடிஞ்சிருக்காது. அதனாலேயே அந்த டஞ்சனுக்குள்ள ரொம்பவுமே பசியோட சுத்திட்டு வந்திருப்பாரு. சாவுற ஒரு கண்டிஷன்ல தான் அந்த டஞ்சன்லயே சுத்திட்டு வந்திருப்பாரு நம்ம சங் ஹியூவான். அப்பதான் ரூலர்ஸ் எல்லாம் நம்ம சங் ஹியூவானை கண்டுபிடிச்சு புது பவர்ஸ் எல்லாமே நம்ம ஆளுக்கு கொடுத்து அவரோட உயிரையே காப்பாத்துவாங்க. சோ இதனால நம்ம சங் ஹியூவானுக்கு ரூலர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அதாவது புதுசா உருவாகுற ஷேடோ மோனார்க்க நீ போட்டு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சங் ஹியூவானுக்குமே வேற எந்த ஒரு சாய்ஸுமே இல்லாததுனால அந்த ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்குவாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம சங் ஹியூவான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டஞ்சன்ல இருந்து ஹண்டர்ஸால கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே வருவாரு. ஹண்டர்ஸ் எல்லாருமே இவரை ஒரு மான்ஸ்டர்னு நினைச்சுப்பாங்க, அதாவது டஞ்சனுக்குள்ள இருந்து வந்ததுனால. அதனாலதான் யஸ்ராங் ஹண்டரான ஹுவாங் டாங்ஸுவை நம்மளால விசாரிக்கிறதுக்காக ஆச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா வந்த இடத்த ஹுவாங் டாங்ஸு சும்மா இல்லாம நம்மள்ட்ட மண்டகனமா பேசியிருப்பான். அதனால்தான் சங் ஹியூவான் அவாங் டாங்ஸுவை ஒன் ஷாட் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளம்பி தான் ஜப்பான் வந்திருப்பாரு. ஜப்பான் ஏன் வந்திருப்பாருன்னா மோனார்க்க போட்டு தள்ளதான். ரூலர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சொல்லியிருப்பாங்க புது மோனார்க்க நீ போட்டு தள்ளணும் அப்படின்னு. நம்ம சங் ஹியூவாங் வந்து பார்த்தாதான் தெரியுது புது மோனார்க்கே அவனோட பையனான சன் ஜின்வூன்னு. அதுக்கப்புறம் நம்ம சங் ஹியூவான் ரூலர்ஸ் கிட்ட நீங்க சொன்னதை என்னால பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துருவாரு. இதனால ரூலர்ஸ் எல்லாம் சங் ஹியூவானை போட்டு தள்ளிடலாமான்னு யோசிப்பாங்க. ஆனா அப்புறம் தான் எல்லாருமே ஒன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க, அதாவது சன் ஜின்வோ இவங்க பக்கம் தான் இருக்கிறான். அதாவது ஃபியூச்சர்ல ஜப்பானுக்கு கிரௌசிஸ் ஆர்க் வரும். அந்த ஆர்க்ல ஷேடோ மோனார்க் ஆஃப் த பிகினிங் லைகாவா நம்ம சன் ஜின்வோ போட்டு தள்ளுவான் அப்படிங்கிறது தெரியுது. சோ இவனுங்களை நம்பலாம் அப்படின்னு ரூலர்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறமா ரூலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம சங் ஹியூவானுக்கு புதுசா ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. அதாவது புது ஷேடோ மோனார்க்க நீ இனிமேலுக்கு கொல்ல வேணாம், அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட நம்ம சங் ஹியூவானுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாரு. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருக்கு மாங்காவுல ரொம்ப நேரம் ஸ்கிரீன் டைம் கிடையாது, ஆனா ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அதாவது நம்ம சன் ஜின்வோ ரீபர்த் எடுக்கிறப்ப இருக்கிற எல்லா மோனார்க்ஸுமே நம்ம ஹீரோவை கில் பண்றதுக்காக வருவாங்க. அந்த ஒரு டைம்ல சங் ஹியூவான் 2 மோனார்க்ஸ் கூட சோலோவா ஃபைட் பண்ணுவாரு. ஒரு மோனார்க்கே ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க, ஆனா 2 மோனார்க் கூட சோலோவா ஃபைட் பண்ணிருப்பாரு. அப்பனா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இருக்கிற எல்லா மோனார்க் கூடயுமே டாடி சன் 2 பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ணி எல்லா மோனார்க்கையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா தான் 2 பேருமே மீட் பண்ணிப்பாங்க. இதோட இந்த வீடியோவுமே முடியுது. அப்புறம் இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உடனே லைக் பண்ணிக்கங்க நண்பா.